அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவில் பணத்தை நம்மிடம் இழுத்து வரக்கூடிய ஒரு சீக்ரெட் வேர்டு, ஒரே ஒரு வார்த்தையை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வார்த்தைக்கு ஏராளமான மகத்துவங்கள் இருக்குது. ஆனால் நம்மள 90% நபர்களுக்கு இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் தெரியறதில்ல. இந்த வார்த்தையினுடைய சிறப்புகள் தெரியறது கிடையாது. ஒற்றை வார்த்தை தான், ஆனால் உங்களோட வாழ்க்கையை ஓஹோன்னு புரட்டி போட்டுரும். பணத்தில் மட்டும் கிடையாதுங்க, சந்தோஷம், மகிழ்ச்சி, அன்பு, பாசம், நீங்கள் ஆசைப்படக்கூடிய அத்தனை விஷயத்தையும் உங்களுக்கு முடிச்சு தரும் இந்த வார்த்தை. ஏன்னா சில மாதங்களாக இந்த வார்த்தையை நான் திக்ரு செய்யாத நாட்களே கிடையாது. இந்த ஒற்றை வார்த்தை என்னுடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திட்டு வருது. இது பணத்துக்கு மட்டும் கிடையாது, நான் திரும்பவும் சொல்கிறேன். உங்களோட அத்தனை ஹாஜத்துக்களையும் உங்களுக்கு ஆசை தீர நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு வார்த்தை. அப்படி இந்த வார்த்தைக்கு என்ன சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு நம்மள பலருமே தூங்கி விழிச்ச உடனே நினைவுக்கு வர்றது என்ன அப்படின்னா இந்த பணம் தான். இன்றைய நாளை ஓட்டுற அளவுக்கு பணம் இருக்கா? இன்றைக்கு கடன் கட்டுற அளவுக்கு பணம் கிடைச்சிருமா? இன்றைக்கு தேவைகளை நிறைவேற்றுற அளவுக்கு பணம் கிடைச்சிருமா? பிள்ளைகளோட சந்தோஷம், பிள்ளைகளோட படிப்பு, இன்னும் மருத்துவ செலவு, இது போல சிரமங்களை எதிர்கொள்றதுக்கு இன்றைக்கு பணம் கிடைக்குமா கிடைக்காதா? இந்த ஒரு தவிப்பில் தான் இன்றைக்கு நம்மள பலருமே தூங்கி பிடிக்கிறோம். அப்படிப்பட்ட செல்வத்தை உங்களுக்கு பரக்கத்தாக கொண்டு வரக்கூடிய ஒற்றை வார்த்தையை நான் சொல்லித்தர்றேன். இதற்கு பிறகு நீங்கள் கோடிகளில் நீங்கள் புழங்கலாம். பணத்தை எண்ணி எண்ணி கை வலிக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் தஆலா போதுங்கிற அளவிற்கு உங்களுக்கு ரிஸ்க் தருவான். அந்த அளவு உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு ஒற்றை வார்த்தையை தான் நான் சொல்ல போகிறேன். இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் இந்த ஒரு வார்த்தையின் மீது நம்பிக்கை வச்சு நீங்கள் இந்த அமலை நீங்கள் தொடங்குங்க. இப்போ அந்த வார்த்தை என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அல்லாஹ் தஆலா இந்த படைப்புகளை எல்லாம் எப்படி படைச்சிருக்கிறான் அப்படிங்கிறத பாருங்க. முதலாவது நின்று கொண்டே இருக்கக்கூடிய ஒரு படைப்பு. இரண்டாவது ருக்குவிலேயே இருக்கக்கூடிய ஒரு படைப்பு. மூன்றாவது சஜ்தாவிலேயே இருக்கக்கூடிய ஒரு படைப்பு. நான்காவது அத்தஹியாத் இருப்பிலேயே இருக்கக்கூடிய ஒரு படைப்பு. இந்த 4 படைப்புகளில் தான் அல்லாஹ் தஆலா எல்லா படைப்புகளையும் கொண்டு வந்திருக்கான். மரங்கள் எப்போவுமே நின்று கொண்டே தான் இருக்கும். விலங்குகள் எப்போவுமே ருக்குவில் தான் இருக்கும். மலைகள் இருக்கு இல்லையா, அது எப்போவுமே அத்தஹியாத் இருப்பில் தான் இருக்கும். நான்காவது புழு பூச்சிகள் எப்போவுமே சஜ்தாவிலேயே தான் இருக்கும். இந்த படைப்புகள் ஒவ்வொன்றுமே வேறு எந்த விஷயத்தையுமே பண்ண முடியாது. ஆனால் மனுஷனை அல்லாஹ் தஆலா இந்த 4ஐயுமே செய்யக்கூடிய அளவிற்கு சக்தி படைத்தவனாக படைச்சிருக்கான். இந்த 4மே நம்மளால் செய்ய முடியும். நம்மளால் நிற்க முடியும், படுத்துக்க முடியும், இன்னும் ருக்குவில் இருக்க முடியும், உட்கார்ந்துக்க முடியும். இந்த மாதிரி 4ஐயுமே அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்துருக்கான். இந்த 4ஐயுமே அல்லாஹ் தஆலா ஒரு நபியுடைய பெயரில் வச்சுருக்கான். இன்றைக்கு அந்த பெயரை தான் நம்முடைய அத்தனை ஹாஜத்துக்களையும் கபூலாக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்த போகிறோம். அது என்ன வார்த்தை, அது எந்த நபியுடையது அப்படின்னு பார்க்கலாம். அதுதான் அஹ்மத். அஹ்மத் அப்படிங்கிறது யாருடைய பேர்? நம்மள பலருக்குமே தெரியுமே. அஹ்மத் அப்படிங்கிறது நமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர். இந்த பெயருக்கு ஏன் அவ்வளவு சிறப்பு அப்படின்னா கவனிங்க. அலீஃப் அப்படிங்கிறது நின்று கொண்டே இருக்குது. ஹே அப்படிங்கிறது ருக்குவிலேயே இருக்குது. மீம் அப்படிங்கிறது படுத்துக்கொண்டு சஜ்தாவிலேயே இருக்குது. தால் அப்படிங்கிறது அத்தஹியாத் இருப்பில் உட்கார்ந்த மெனிக்கு இருக்குது. இந்த 4 வார்த்தையும் சேர்த்த ஒரு பெயர் தான் அஹ்மத். யாருக்கு வச்சுருக்கான் அல்லாஹ் தஆலா? நமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வச்சுருக்கான். இந்த பெயருக்கு ஏன் அவ்வளோ சிறப்பு அப்படின்னா நம்முடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயார் ஆமீனம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க எப்போவுமே ரசூல்லாவை அஹ்மத் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அதனால தான் இந்த பெயருக்கு அவ்வளவு சிறப்பு இருக்குது. எப்போவுமே முஹம்மது ரசூலுல்லா, அஹ்மது ரசூலுல்லா அப்படின்னு நம்ம திக்ராக நம்ம ஓதுறோம் அப்படின்னு சொன்னால் நினைத்த காரியங்கள் நமக்கு நடந்து முடியும். இது நம்மள பலருக்குமே தெரியும். இதை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கோம். அதை தொடர்ந்து செய்கிறவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய அதிசயங்கள் நடந்துகிட்ருக்கு. அதையும் என்கிட்ட நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் ஒருத்தவங்க என்கிட்ட சொன்னது,
கரண்ட்டு போனால் உடனே எனக்கு வரணும் அப்படின்னா நான் முஹம்மது ரசூலுல்லா அஹ்மது ரசூலுல்லா இதைத்தான் நான் ஓதுவேன். நான் ஓதி முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு கரண்ட் வந்துடும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நான் இதைத்தான் ஓத ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்கும்போதே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த அளவு இந்த வார்த்தைக்கு அவ்வளோ பவர் இருக்குது. இது கரண்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, எல்லாமே நடந்து முடியணும் நினச்ச நேரத்தில் அப்படின்னா இந்த முஹம்மது ரசூலுல்லா அஹ்மது ரசூலுல்லா போதுமானது. இன்றைக்கு உங்களுக்கு செல்வம் வேணும், பணம் பறக்கத்தா கொட்டி தீர்க்கணும், நீங்கள் கோடீஸ்வரனை மிஞ்சணும் அப்படின்னா நீங்கள் காலையில் எழுந்த உடனே உங்களால் முழுமையாக சொல்ல முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல, அஹ்மது ரசூலுல்லா அஹ்மது ரசூலுல்லா அப்படின்னு 35 முறை நீங்கள் அதிகாலை பொழுது அடைந்த உடனே நீங்கள் சொல்லி பாருங்க. அன்றைக்கு நாளுக்கு தேவையான அத்தனை பரக்கத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு கொட்டி தீர்ப்பான். சிறுக சிறுக உங்களுடைய கடன்கள் காணாமலாகும். எத்தனை கோடிகள் இருந்தாலும் சரி, அத்தனை கடனையும் அல்லாஹ் லேசாக்கி கோடிகளில் உங்களை புரள வைப்பான். அந்தளவு இது மகத்துவமான திருநாமம். நீங்கள் காலையில் நம்பிக்கையோட 35 முறை ஓதி பாருங்க. சுபஹானல்லாஹ். அன்று இரவுக்குள்ளே நீங்கள் கேட்கக்கூடிய பெரிய தொகையை, பெரிய அமௌண்ட்டாக அல்லாஹ் உங்களுக்கு தருவான். இது என்னுடைய வாழ்க்கையில் நிறைய மேஜிக்கை ஏற்படுத்திகிட்டு இருக்கு. காலையில் இதை ஓதாமல் நான் இருக்கிறதே கிடையாது. ஏன்னா அன்றைக்கு நாள் முழுக்க எனக்கு எல்லாம் நலவாக நடக்கணும் அப்படின்னா, எனக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு அமல் அப்படின்னா அது இந்த அமல் தான். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அதிகாலை படுக்கையில் படுத்துக்கொண்டே கூட 35 முறை இதை சொல்லிட்டு உங்களுடைய கண்களில் ஊதிட்டு, இங்கே இன்றைக்கு இந்த காரியம் எனக்கு நடக்கணும், எனக்கு இவ்வளோ பணம் எனக்கு வேணும், அல்லது இன்றைக்கு ஆரோக்கியம் வேணும், இன்றைக்கு நான் பார்க்கக்கூடிய நபர் என்கிட்ட பேசணும், சந்தோஷமாக இருக்கணும், அன்பு கிடைக்கணும், இது போல் எது இருந்தாலும் சரி எல்லா ஆசைகளையும் உங்களுக்கு கபூலாக்கி தரும். இதை தொடர்ந்து ஓதுறவங்களுடைய வீட்டில் அல்லாஹ் பரக்கத்தை கொண்டு நிரப்புவான். ஏன்னா நம்ம ரசூல்லாவினுடைய பெயரை தான் நம்ம சொல்கிறோம். இன்னும் தெரிஞ்சுக்கோங்க, ரசூல்லாவினுடைய எந்த பெயரை நம்ம ஒரு முறை சொன்னாலும் செலவாத்து ஓதக்கூடிய நன்மையையும் பரக்கத்தையும் அல்லாஹ் நமக்கு தர்றான். செலவாத்து ஓதுறதுக்கு எத்தனை சிறப்புகள் நமக்கு கொடுக்கப்படுதோ அத்தனை சிறப்பும் இந்த பெயரை சொன்னாலே நமக்கு கிடைச்சிரும். அப்போ இந்த பெயரை நம்ம உச்சரிக்கும் போது செலவாத்து ஓதிய நன்மையும் கிடைக்குது. நமக்காக வானவர்கள் துஆ செய்கிறாங்க. இன்னும் ஒரு முறை சொன்னோம் அப்படின்னா 10 முறை அல்லாஹ்வினுடைய அருள் நமக்கு கிடைக்குது. இதை விட நமக்கு வேற என்ன சிறந்தது வேணும்? இன்னும் நம்முடைய துஆவிற்கு ஏதாவது தடைகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் கூட அல்லாஹ் தஆலா லேசாக்கிடுவான். இன்ஷா அல்லாஹ் இந்த பெயரை நீங்கள் சொல்ல ஆரம்பித்து பாருங்க, உங்களோட வாழ்க்கை வேற லெவலுக்கு போகும். ஏன்னா இது உருது பேசக்கூடிய நாட்டில் இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்டு. இந்த வார்த்தையை கொண்டு தான் அவங்க எல்லா காரியத்தையும் சாதிச்சுட்டு வர்றாங்க. அவங்களுடைய நம்பிக்கையான ஹாஜத் கபூல் ஒரு மந்திரம் அப்படின்னா அது இந்த வார்த்தை தான். நீங்களும் சொல்லி பாருங்க, உங்களோட வாழ்க்கையிலையும் அல்லாஹ் தஆலா நிறைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஏற்படுத்துவான். இது உண்மையாலுமே மந்திர மேஜிக் வார்த்தை தான். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள். அதற்கான நற்கூலி அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்குமே தந்தருள்வான். மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். கட்டாயம் அது மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். இன்னும் கண்டிப்பாக உங்களோட அத்தனை துவாக்களில் என்னையும் சேர்த்துக்கோங்க. நான் உங்கள் எல்லாருக்காகவுமே நான் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.